என் பேர் யுவராஜ் பாரதி. ஆத்மத்துறை கேட்டில் இருந்துட்டேன். இது 12 நாள் கேம்பு சொல்லியிருந்தாங்க. வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு டேலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. எங்களுக்கு அதுவும் இல்லாமல் எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மொதல் கிளாஸில் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்குரிய டீட்டெயில்ஸ் அந்த இப்போ ஒரு ஃப்ளோட்டுன்னா அதுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் எப்படி பண்ணுறது, அதில் 4 வகைப்படும்: ஃப்ரீ ஸ்டைல், பேக் ஸ்ட்ரோக்கு, ஃப்ரீ ஸ்ட்ரோக்கு, பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து எர்த்துக்வாக் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அப்புறம் அது வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், வரதுக்கு பின்னதுக்கப்புறம் அவங்க எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து அதே இன்னொரு டாபிக் வந்து தீயணைப்பு. தீ ஒரு இடத்துல பற்றிக்கிச்சுன்னா அவங்கள எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறது, அந்த இடத்துலக்கு தேவையான பொருட்கள் எடுக்கணும். அதில் அந்த தேவையான பொருட்கள் இல்லைன்னா நம்மள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சு அதை எப்படி காப்பாற்றுட்டு அப்படின்றத இதை சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த கயரோட நாட்டு வந்து அதில் எத்தனை 23 நாட் டைப் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாட்டையும் பொறுமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒவ்வொருத்தவருக்கும் வந்து ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாட்டையும் தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நம்ம ஒரு இடத்துல ஆளே இல்லாத இடத்துல வந்து சம்பவம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்கள எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறது, ஆம்புலன்ஸ் வரக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அதை எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறது, அது ஒரு கிளாத்து வச்சு 2 கம்பர் சென்டரில் வச்சு மேலே இறங்கிட்டு கொண்டு போகிறது. அப்புறம் கால் உடஞ்சவங்களை எப்படி ரெஸ்க்யூ பண்ணி கூப்பிட்டு வருது, அந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து மூச்சுக்குள்ளாயில் வந்து ஏதாவது உணவு எதாவது அடைச்சிருந்துச்சுன்னா அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து பின்னாடி தட்டணும், அப்புறம் வயிற்று கீழே வந்து ப்ரெஸ் பண்ணால் நம்ம மூச்சுக்குள்ளாய வந்து இந்த மாதிரி. அப்புறம் சிபிஆருக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி பண்ணணும், 2 விரல் வச்சு அமுக்கணும், கொஞ்சம் அலர்ட் ஆனவங்களுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் பார்த்து சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வெள்ளம் வருதுல்ல, அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா அது எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறது, குளத்தில் விழுந்தவங்களை எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறது, லைஃப் பாய் எப்படி யூஸ் பண்ணுறது, லைஃப் ஜாக்கெட் எப்படி யூஸ் பண்ணுறது, அது அந்த யூஸ் பண்ணாமல் கயிறு வச்சு எப்படி போகிறது, நிறைய பேர் இருந்தாங்கன்னா எப்படி காப்பாற்றுறது, கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அவங்கள சீக்கிரமாக காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு திருப்தியாக இருக்குது. 4 நாள் வந்ததுக்கு நான் பிரயோஜனமாக எல்லாம் கற்றுக்கிட்டேன்.